கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அதுக்கு மேலாகவே அதிமுக என்ற கட்சியுடன் பயணித்து வருகிறார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவை ஏன் எடுக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன? ஜெயலலிதாவுக்கு பிறகு யாரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசப்பட்டது. அப்போ அந்த வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்தது. செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பணம் இல்லை, அதை ரெடி பண்ணி கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆனார் அப்படின்னு ஒரு வரலாறு. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். இந்த விஷயத்தை நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். பிரிந்தவர்கள்லாம் யாரு அப்படின்னு ஒரு விஷயம். அதிமுக என்ற கட்சியில இருக்க செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் போனார் அந்த கட்சியில இருந்து. அதன் பிறகு டிடிவி தினகரன் போனார். இப்பொழுது அந்த கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களே எப்படி பேசுறாருன்னா அதுக்கு பின்னாடி யார் காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3% நிர்வாகிகள் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களித்தாங்க. இப்படி வாக்களிக்கும் போது இதிலிருந்தே தெரியுது கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள்லாம் ஒன்று கூடனா அவங்களாம் அதிமுக ஆகிட முடியாது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த கட்சியில் இருக்கிற அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கி விலக்கி வைக்கப்பட்டிருக்காரு. இந்த சூழல்ல அவர் ஹரித்வார் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதனுடைய நோக்கம் என்னங்க சார்? முதலாக செங்கோட்டையன் அவர்களோட அரசியல் வரலாற்றை பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் கூட அதிர்ந்து கூட பேச மாட்டார். அந்த அளவுக்கு அமைதியான சுபாவம் கொண்டவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையுரியவர். அந்த அளவுக்கு பல்வேறு தலைமைக்கு நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை கொண்டவர் செங்கோட்டையன் அவர். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அதுக்கு மேலாகவே அதிமுக என்ற கட்சியுடன் பயணித்து வருகிறார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவை ஏன் எடுக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். முதலாவதாக நம்ம கூவத்தூர்ல இந்த விஷயத்த பார்க்கணும். கூவத்தூர்ல தமிழக அரசியல் களத்தை அறிந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, கூவத்தூரில் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு யாரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசப்பட்டது. அது ஏன் பேசப்பட்டது அப்படின்னா, அந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தினார். அப்படி தர்ம யுத்தம் நடத்தும் பொழுது அவர் சிஎம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருந்தார். அப்போ அந்த வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்தது. அந்த வாய்ப்பை எப்படி பெறுவதுன்னா, ஓபிஎஸ் அவர்கள் பணம் கொடுக்குறாரு எல்லாருக்கும், அந்த மாதிரி இவரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது. அப்படி பேசும்பொழுது செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பணம் இல்லை, அதை ரெடி பண்ணி கொடுத்ததால எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆனார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ இருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அந்த தலைமையை செங்கோட்டையன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார். அப்புறம் கட்சியிலேருந்தே வெளியேற்றப்பட்டார், ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அப்புறம் 2 பேரும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஒன்றாக ஆனாங்க. அப்புறம் கட்சியிலேருந்தே விரட்டப்பட்டார், நீக்கப்பட்டார். அப்புறம் நீதிமன்றம் ஓபிஎஸ் என்றார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் அதிமுகவின் கரைவேட்டி கூட கட்ட முடியல. 3 முறை முதல்வராக இருந்தவர். 3 முறை அதிமுக என்ற கட்சியின் மூலமாக முதல்வர் ஆனார் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இப்போ அதிமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. தற்போது செங்கோட்டையனும் அதே பாணின்னு சொல்ல முடியாது. பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். யார் பிரிந்தவர்கள்னா ஓபிஎஸ். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் பிரிந்தவர்கள் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டார். சசிகலாவும் சில பேர் சொல்கிறாங்க சசிகலா அவர்களையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு. சசிகலா கிட்ட பேசினதாகவும் சொல்றாங்களே சார், அது எந்த அளவுக்கு இல்லை? சசிகலா அவர்களிடம் நிறைய பேர் பேசியிருப்பதாக சொல்கிறார்கள். அது நம்மளுக்கு வெளிப்படையாக ஒருத்தவங்க சொன்னாதான் அவர்கள் அவர்களிடம் பேசினாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியும். ஆளுக்கு என்ன வேணா நிறைய தேதி சொல்லலாம், சமூக வலைதளங்களையும் அதை பற்றி விவாதிக்கலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாருன்னா சசிகலா அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொன்னதின் அடிப்படையில் கூட செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இந்த விஷயத்தை நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். பிரிந்தவர்கள்லாம் யாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. திமுகவில் இருக்கும் நிறைய பவர்ஃபுல்லான அமைச்சர்கள் அதிமுகவிலேருந்து போனவங்க, அவங்களாம் பிரிந்தவர்கள் தான். ஸோ அவர்களும் இணைக்க வேண்டுமா? இப்போ யாரை இணைக்க வேண்டும்? ஏன் திரு செங்கோட்டையன் அவர்கள் பெயரை மறைக்கிறார்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி, சசிகலா அவர்களை இணைக்க வேண்டும் ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டாரு? டிடிவி தினகரன் அவர்களை ஏன் இணைக்க வேண்டும் ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டாரு?
ஓபிஎஸ்ஐ அவர்களை வந்து இணைக்க வேண்டாம்னு ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை அவர் வந்து பெயரை சொன்னால் எதிர்காலத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஏற்படலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒருவேளை வந்து அவர் பெயரை குறிப்பிட்ட சசிகலான்னு குறிப்பிட்டா அப்போ எடப்பாடி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் செயல்படுகிறார்னு ஒரு கேள்வி வருது. அது பூரா வச்சுக்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து நல்லது தானே சொல்கிறாரு, எல்லாம் ஒன்று சேர்ந்தது தானே தேர்தலை சந்திக்க முடியும், அப்போ தானே வெற்றி பெற முடியும், அந்த கோணத்தில் நம்ம பார்க்கலாம். டிடிவி தினகரன் ரீசெண்டாக வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக இருந்தால் இல்லை முதல்வர் வேட்பாளராக இருந்தால் வந்து நாங்கள் வரமாட்டேன், அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன், சேரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது சரி இவங்களாம் வந்துட்டாப்பா, எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நிலைமை என்ன? இந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக மாற்றி, எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அதிமுக என்ற கட்சி எப்படி இருந்ததோ, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது அதிமுக என்ற கட்சி எப்படி இருந்ததோ அப்படியான ஒரு கட்டுக்கோப்பாக வந்து அதிமுகவை வழிநடத்தி செல்றாரு. உங்கள் அனைவருக்குமே இது தெரியும். அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ, எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தா அதிமுகவில் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவசரப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து அவர் செய்தது மிகச்சரி. ஏன் மிகச்சரினா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து 10 நாள் வந்து கெடு வச்சார். இப்போ நான் 10 நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்காம இருந்தால் இங்கே இருக்க ஊடகங்கள் என்ன பேசும், சமூக வலைதளங்களில் என்ன எழுதுவாங்க? ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கியிருக்காரு. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஹரித்வாருக்கு வந்து போயிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து நான் டெல்லிக்கு போகிறேன், அமித்ஷாவை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவருக்கு நம்ம ஒத்துக்கலாம். அவர்கிட்ட வந்து போல்னஸ் இருக்குது, துணிந்து வந்து அடிக்கிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அவர் ஒரு மூத்த அமைச்சர், கழகத்தின் முன்னோடி அப்படின்லாம் வந்து அதிமுகவில் அவரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் அப்படியாக வந்து பொய் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது முதல் விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு பதட்டப்படுறாரு? ஏன்னா தமிழக மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் வந்து அதிமுகவை எதிர்த்தவர்கள், அதிமுக வந்து துண்டாக்க நினைத்தவர்கள் யாருமே வந்து நன்றாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதும் அந்த பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஓபிஎஸ் என்ன பண்ணார், சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, டிடிவி தினகரன் என்ன பண்ணார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இவர்கள்லாம் வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ செங்கோட்டையன் வந்து அப்படி வந்து உண்மையை மறைச்சி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்த நாள் தெரிய போகுது. அடுத்த நாள் தெரிஞ்சிருச்சு அவர் வந்து டெல்லிக்கு தான் போனார், அமித்ஷா அவர்களை வந்து பார்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பாஜகவில் இல்லை அவங்க பாஜகவை சாராதவர்களாக கூட இருக்கலாம், 2 பேர் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒன்று அண்ணாமலை. ஏன் இந்த அண்ணாமலை வந்து இந்த விஷயத்துக்குள்ளே வர வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அந்த பதவியிலிருந்து கீழே இறக்கப்பட்டதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். 2024 தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது. அப்படி பிரியும் போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சேர்வதற்கு ஒரே டிமாண்ட் வந்து அண்ணாமலை வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது. அதிமுகவினர் வந்து எங்கேயும் சொல்லி அசிங்கப்படுத்தலை. அந்த டிமாண்ட் லைக் வெளில எங்கேயுமே சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அரசியல் அந்த தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சார். ஆனால் எனக்கு ஒரு கேள்வினா, அவர் கூட இப்போ வந்து இறங்கி வந்துட்டாரு. அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக எங்க ரத்தத்தை சிந்துவோம்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு ஒரு செங்கோட்டையன் வந்து போர்க்குடி தூக்குறது என்ன சார் காரணம்? நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படிதான் தெரியும். எங்க அண்ணன் ரத்தத்தின் ரத்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அரசியலில் வந்து பின்னாடி வந்து வேறு விதமா நடக்கும். ஏன் இப்போ இதே செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேர் எங்கேயும் சொல்லலை, வேற யார் பேரையும் சொல்லலை. ஜென்ரலாக வந்து ஒரு வார்த்தையை வந்து பேசிட்டு போயிட்டார், பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு மேலே பின்னாடி வந்து ஏன் வந்து அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நீக்கப்பட்டார்ல அண்ணாமலை, அது குறித்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்பொழுது ஸோ அதை பழி வாங்கிறதுக்காக வந்து அந்த என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்காரு, தினகரன் இருக்காரு, அதிமுக என்ற கட்சியில் இருக்க செங்கோட்டையன் ஃபஸ்ட்டு வந்து ஓபிஎஸ் போனார் அந்த கட்சியிலிருந்து, அதன் பிறகு டிடிவி தினகரன் போனார். இப்பொழுது அந்த கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களே எப்படி பேசுகிறாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து யார் காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்ம யுத்தம் நடத்தி கொஞ்ச நாள் கழித்து வந்து குருமூர்த்தி சொன்னதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஆமாம், ஓகேங்களா. இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடியும் வந்து குருமூர்த்தி தான் இருக்கார். அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக இயங்குவது பிடிக்கல. அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார், பாஜக சொல்வதை கேட்பதில்லை, கூட்டணியிலிருந்து வந்து தானாக பிரிஞ்சு போகிறாரு.
ஸோ பாஜகன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அழிச்சிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியாவிலே பெரிய கட்சியாக ஒரு சர்வாதிகார மூனோபொலின்னு சொல்லுவாங்க. மூனோபொலியாக வந்து இந்தியா முழுவதும் அந்த கட்சி இருக்குது. ஸோ திமுக என்ற கட்சி வந்து அழிக்க முடியாது. அதோட ஐடியாலஜி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லைக் அதுக்கு எதிரான ஐடியாலஜி தான் வந்து பாஜக கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதிமுகவில் தான் வந்து வலுவான தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதிமுகவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நாம் வரலான்னு பாஜக தலைவர்கள் என்றாங்க. அதுக்கு வந்து குருமூர்த்தி அவர்கள் வந்து தூபம் போடுறாரு. அதிமுக என்ற கட்சி அழிக்கிறதுக்கு வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு டூலா வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இது கூட வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் சொல்றாங்க. ஸோ குருமூர்த்தி ஏன் வந்து இந்த விஷயத்துக்குள்ள வரணும்னா, குருமூர்த்தி அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் சொன்னேன் இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடப்பதற்கு காரணமே அதான். நிறைய எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போனாங்க, எம்பிக்கள் அந்த பக்கம் போனாங்க. அப்படி போகும்பொழுது இப்போ அவர்களோட நிலைமைலாம் என்ன, ஓபிஎஸோட நிலைமை என்ன? குருமூர்த்தி பேச்சை கேட்டு நடுத்தருன்னு நிற்கிறாங்கல்ல. அதே குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான் செங்கோட்டையன் அவர்களும் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. டெல்லி போய் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அமித்ஷாவை போய் மீட் பண்ணியிருக்காரு டெல்லியில். சார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி கட்சிகள் வந்து இன்னும் சேர இருக்கு அப்படின்ற போல சொல்லின்னு இருக்காரு. இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்த தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் வந்து நீக்கணும் அப்படின்ற போல சொல்றாரு. செங்கோட்டையனும் இப்போ ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தல் சமாளிக்க போறாரு? ஏதாவது பிளான் இருக்குங்களா? இல்லை, அதை எப்படி பார்க்கணும்னா, செங்கோட்டையன் அங்கேருந்து போயிட்டாரு. இன்னொரு ஏகே செல்வராஜன் முன்னாள் அமைச்சர் ஒருத்தவங்க போயிருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாவட்ட செயலாளர், அவ்வளோதான். இப்போ ஓபிஎஸ் 3 முறை முதல்வர், அவர் இல்லாமலே வந்து கட்சியை நடத்தலையா? இப்போ செங்கோட்டையனும் வந்து ஒரு நிர்வாகி, அவ்வளோதான். அவருக்கு பதிலாக இன்னொரு நிர்வாகி. இப்போ வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு பதிலாக நாளைக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ வந்து ஒரு கட்சிக்கு வந்து தலைமை தான் முக்கியம். மேனேஜ்மெண்ட் தான் தலைமை. மேனேஜ்மெண்ட்ல யார் டைரக்ட் பண்ணுறாங்க, அதான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் வந்து அவங்க பெரிய திட்டங்கள் வச்சிருக்கலாம். ஸோ வந்து எல்லாத்தையும் இப்பயே சொல்ல முடியாதுல்ல. ஓகே, தொடர்ந்து ஓபிஎஸ் போலவே செங்கோட்டையனும் இபிஎஸ்க்கு எதிராக ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தி வராரு. இன்னைக்கு கூட ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு இது ரொம்ப சவாலா இருக்கா? பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு ஒரு தேர்தல் வச்சாங்க. அந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 98% வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தான் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3% நிர்வாகிகள் தான் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களித்தாங்க. அப்படி வாக்களிக்கும் போது இதிலிருந்தே தெரியுது கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக வந்து ஊருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரி, அவர்கள்லாம் வந்து ஒன்று கூடனா அவங்களாம் அதிமுக ஆகிட முடியாது. ஓகே, அதெல்லாம் பெருசாக வந்து களத்தில் வந்து எதிரொலிக்காது. அப்படி அதெல்லாம் உண்மையாக இருந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழத்து சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் பண்ணலை. ஓகேங்களா, இதெல்லாம் என்ன கடனா அவங்களோட செல்வாக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும். சார், எதிர்கட்சிகளுடைய பிரதான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜேபி கையில தான் அதிமுக சிக்கி இருக்கு, கட்டுப்படுத்துறது எல்லாமே பிஜேபி தான் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து 2026 தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு திமுகவுக்கு சாதகமா இருக்காதுங்களா? இல்லை, சரி, இப்போ உங்களுக்கு வந்து 2019 தேர்தல் எடுத்துங்க, பெரிய வெற்றியை பெற்றாங்க யாரு? அப்போ பாஜக எதிர்ப்பலையாக இருந்தது. அதன்படி வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தார்கள். அப்படி வைக்கும்போது அந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி வந்து 54% மேலே எடுத்தாங்க. எடுத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஆனால் 2021 தேர்தலில் வந்து யார் வெற்றி பெற்றாங்கன்னா அதே திமுக தான் வைத்தாங்க. ஆனால் பிரம்மாண்ட வெற்றி இல்லை, ஒரு 3% தான் வந்து கேப்பு. ஓகேங்களா? சரி, ஏன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரிசல்ட்டு, சட்டமன்ற தேர்தலில் ஒரு ரிசல்ட்டு? ஏன்னா மத்தியில் வந்து யார் வரணும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணாங்க. இங்கே யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது தமிழக மக்கள். இப்போ 2021 அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அப்புறம் பாஜக எதிர்ப்படை இருந்தது. இவ்வளவு இருந்தும் வந்து உங்களுக்கு 3% தான் தோல்வியை தவற விட்டார்கள். ஒரு பக்கம் வந்து அவர் டிடிவி தினகரன் தனியாக நின்னார், இன்னொரு பக்கம் வந்து அப்போ கமல்ஹாசன் வந்தார். இந்த ஓட்டெல்லாம் வந்து பிரிக்கப்பட்டது. அதனால தான் வந்து திமுக வெற்றி பெற்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் வந்து கதை விட்டு இருந்தாங்க. ஆனால் 200 தொகுதிக்கு மேலே அவங்க வெற்றி பெறல. 2 பேருக்கும் இருந்த பர்சன்டேஜே ஒரு 3-4% தான். அதிமுக கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு தலைவரை பாஜக மத்திய தலைமை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விசிக தலைவர் திருமாவளவன் வந்து தெரிவிச்சிருக்காரு சார். இதன் மூலம் இரு கட்சிகளுக்குள்ள வேறுபாடு முரண்பாடு இருக்குங்களா? இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. அதை நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சந்திப்பை வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களால் வந்து நடத்தப்பட்டது. தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவுடன் வந்து பல விஷயங்களை வந்து ஒன்றி போகக்கூடியவர். ஏன்னா வந்து அவர் அதிமுகக்காரர், அதிமுகவில் தான் பாஜகவுக்கு போகிறார். இப்போ அதிமுக தலைமை என்ன நினைக்கிறதுன்னு நயினாருக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த அப்பாயின்மெண்ட் வந்து நயினார் அவர்களை வாங்கி கொடுக்கல. நயினார் அவர்களுக்கும் இந்த விஷயம் வந்து துளி கூட சம்மந்தம் இல்லை.
சரி, அப்படி ஒரு அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா இங்கே கிரவுண்டில் நான் பாஜகவாக இருக்கேன், நீங்கள் அதிமுகவாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி பார்த்துப்பேன்? என்னப்பா உங்கள் தலைவர் மேலே வந்து நீக்கினவங்களை வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் வரும்ல. அது உள்ளூர் நிர்வாகிகளுக்கே வரும். ஸோ இது வந்து ஒரு ஏன் வந்து இது சந்திக்க கூடாது. இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டனம் தெரிவிப்பார். இந்த கூட்டணியில் வந்து தொடரலாமா வேண்டாமா, இனிமேல் இது நடக்குமா ஏன்னா நடக்காதா. கடந்த காலங்களில் வந்து பிரச்சனை இருக்கும்போது அதிமுக விவகாரங்கள், உட்கட்சி விவகாரங்களில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோமெல்லாம் பிஜேபி தலைமை சொல்லியிருந்தது. ஏற்கனவே இங்கே வந்து பிரச்சனை நடந்திருக்கு. இந்த சூழலில் வந்து அவரை சந்திக்கிறது தான் சார் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு. இல்லை, இது குறித்து வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் வந்து முடிவை எடுப்பார். அவங்க நிர்வாகிகளுடன் கூட்டி பேசி எப்படி இதை ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அமித்ஷாவை போய் மீட் பண்ணார்ல, எந்த நிர்வாகிகளும் அதை பற்றி பேசல. வரும் காலங்களில் அதை பற்றி பேசுவாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா அவங்க அந்த கட்சியோட நிர்வாகிகள் பேசாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஓகேங்களா? அவங்க பேசின பிறகு நம்ம அதை பற்றி கருத்து தெரிவிக்கலாம். ஸோ இப்போ டிடிவி தினகரன் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றுங்கள் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இது எப்படி வந்து பிஜேபி எப்படி இதை அணுக போகுது? யாருக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும்? இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜக வந்து நாங்கள் சொல்கிறவங்க தான் வந்து முதல்வர் வேட்பாளர், டிடிவி ஒருத்தவங்களை சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது யார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? அதிமுக, திமுக. ஓகே, அந்த கூட்டணியில் யார் வலுவாக இருக்காங்க? அதிமுக. என்டிஏவோட தலைவர் தமிழ்நாட்டில் யார்? அதிமுக. ஸோ அவங்க எடுக்கத்தான் டிசிஷன். இப்போ வந்து நான் இருக்கேன், நான் தான் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் வந்து டிடிவி தினகரன் பாஜகவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக இருந்துக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டார். ஓகேங்களா? அவர் தான் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர், என்டிஏவின் தமிழக முதல்வர் வேட்பாளர் வந்து அவர் தான். அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அப்படி நடந்தால் வந்து அதிமுக அந்த கூட்டணியில் இருக்காது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஆரோக்கியமான விவாதங்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.